தளபதி விஜய் அவர்கள் பாசத்தின் வெளிப்பாடு என்னன்றத ஒவ்வொரு சூழலையும் நிரூபிச்சுட்டு தாங்க இருக்காரு. மனசுக்கு இங்க தோணிட்டா அடுத்த செகண்ட் நேரா போய் அந்த இடத்துல வெடிப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவகங்கை திருபுவனம் மடப்புறத்தை சேர்ந்த அஜித்தோட லாக்அப் டெத் மரணத்துக்கு சரியான நீதி கிடைத்தே தீர வேண்டுங்க. அந்த லேடி கொண்டு வந்த கார்ல நகையே இல்ல அப்படின்ற நியூஸ் நேத்து தாங்க வெளியாகுது. சம்பவத்தன்று நிகிதாவின் காரில் நகைகள் எதுவும் இல்லை எனவும் தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இப்படி இருக்க சூழல்ல ஒருத்தனை போட்டு விசாரணை அப்படின்ற பேர்ல சிவகங்கை போலீஸ் இல்லாம தனிப்பட போலீஸ வச்சு இப்படி அங்க கொடுமைப்படுத்துவீங்க. போலீஸ் விசாரணைங்கிறது இதுக்கு ஸ்பெஷல் டீமே தேவையில்லையே சார். போலீஸ்ன்றது எதுக்கு இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த நகை திருட்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பண மோசடி வழக்குல சிக்கி இருக்காங்க. இந்த விஷயம்லாம் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிய வர திருமங்கலத்துல உள்ள வீட்டை பூட்டிட்டு நிகிதா அவர்கள் தலைமறைவாகிட்டாங்களாம். சரியான விசாரணையை மேற்கொள்ளாம ஒரு அப்பாவி அடித்து கொலை செய்து விட்டனர் 6 காவலர்கள். அரசாங்கம் இவங்க 6 பேருக்குமே சஸ்பெண்ட் ஆர்டர் போடக்கூடாது. இந்த 6 பேர் அந்த லேடி உட்பட இவங்க 7 பேருக்குமே தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இந்த சம்பவத்துக்காக களத்துல இறங்கி போராட இருக்கும் தமிழக வெற்றி கழகம் நீதி கிடைக்கும் வரை ஓயாதுங்க. இதே தருணத்துல அஜித் குடும்பத்தை பார்க்க விஜய் அவர்கள் நேரில் சென்றதுக்கான காரணம் ஓட்டுக்காக இல்லீங்க, ஒரு அண்ணனாக போயிருக்காரு. இது போன்ற சம்பவங்கள்லாம் இனிமே தமிழ்நாட்டுல நடக்கவும் கூடாது, நடக்க விடவும் கூடாது. சோ இந்த வீடியோக்கு கீழே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சவங்க மன்னிக்க சொல்றீங்க.